ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குள்ளநரி கதை. குள்ளநரி வந்து பசியோட காட்டில் அலைஞ்சிட்ருக்கும் போது அது கண்ணில் வந்து ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்துச்சு. ஸோ அதுக்காக வந்து அதை எடுத்து சாப்பிட்லான்னு அது நினைக்கும் போது அதால் எட்டி எட்டி குதித்து பார்த்தாலும் அதுக்கு எட்டலை. ஸோ அந்த டைமில் அது வந்து எட்டலைன்றது சொல்லாமல் இந்த பழம் வந்து புளிக்கும், ஸோ யாருமே இதை சாப்பிட இல்லை, ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வேண்டான்னு ஒதுங்கி போகிற மாதிரி சில மக்கள் வந்து அடுத்தவங்க மேலே பொறாமப்பட்டு அவங்களால செய்ய முடியலை அப்படிங்கிறத காட்டாமல் அவங்க வந்து எந்த வகையில் தப்பு அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக அந்த காலத்தில் எழுதின இந்த ஒரு கதை. இந்த கதையை வந்து என்னோட ஓன் ஸ்டைலில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எழுதியிருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இது நான் வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ வந்து நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குள்ளநரியும் வந்தது, பசியோடு இங்கும் அங்கும் அலைந்தது. திராட்சை தோட்டத்தை கண்டது, எச்சி ஊற நின்றது. குதித்து குதித்து பார்த்தது, எட்டதில்லை என்பதால் ஏமாந்து போனது. சீ சீ, இந்த பழம் புளிக்கும், தின்பதற்கு இங்கே யாரும் இல்லை. ஊ என்று ஊளையிட்டு ஓடிக்காட்டில் மறைந்தாராம். ஸோ இது எப்படி, நல்லா இருக்கா? ஓகே, ஃபைன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.